ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் பிரதமர் மோடி பிஸியாகிவிட்டார். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் கூடாரங்களை இந்திய ராணுவம் நொறுக்கி தள்ளியது. இதில் 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பலியாகினர். இதையடுத்து தொடர்ந்து பல ஆலோசனை கூட்டங்கள், முப்படை தளபதிகளுடன் கூட்டம், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், ராணுவ அமைச்சர், உள்துறை அமைச்சர் என பல கூட்டங்களில் பங்கேற்று பாகிஸ்தான் தாக்குதலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து விவாதித்தார் மோடி. மற்றொரு பக்கம் வெளிநாட்டு தலைவர்களுடன் தினமும் பேசி வருகிறார். இதுவரை 150க்கும் மேலான உலக தலைவர்களுடன் பேசிவிட்டாராம் மோடி. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளைத்தான் இந்தியா தாக்கியது என உலக தலைவர்களுக்கு தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் ஆலோசனை கூட்டங்கள், இன்னொரு பக்கம் உலக தலைவர்களுடன் போனில் பேச்சு என நாள் முழுதும் பிரதமர் பிஸியாகவே இருந்தார். இந்த காலகட்டத்தில் அவர் அதிகம் தூங்கவே இல்லை. அதிகபட்சமாக 2 மணி நேரம்தான் மோடி தூங்கியிருப்பார் என்கின்றனர் பிரதமருக்கு நெருக்கமானவர்கள். சாப்பாடும் அதிகம் கிடையாது. மோடி இருக்கும் இடமருகே ஒரு பிளாஸ்கில் வெந்நீர் வைத்துவிட்டால் போதும். அதை குடித்தபடியே கூட்டங்களில் பங்கேற்றுள்ளார். அதிக பிரச்சினை, நெருக்கடி என வரும்போது குஜராத்தில் உள்ள அம்பாதேவி அம்மனை வழிபடுவதுடன் பிரார்த்தனையும் செய்து கொண்டிருந்துள்ளார். அதிகம் யாருடனுமே பேச மாட்டார். தனக்கு நெருக்கமாக பல ஆண்டுகளாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் 2 மூத்த அதிகாரிகளுடன் மட்டும் மனம் விட்டு பேசுவாராம் மோடி.